7, 8 எல்லாம் இருந்தா கல்யாணத்திலே கை வைக்கும். 4 சுகத்த கை வைக்கும். 2 வாய் சண்டையில இல்லைன்னா சும்மா பேசியிருப்பாங்க. அவன் வந்து அடிச்சுட்டு போவான். கத்தி தூக்கியே தீருவான். புத்தி தீட்ட மாட்டான். இப்படியெல்லாம் செவ்வாய்க்கு சொல்லலாம். இப்ப 4 பேர் சண்ட குழு முச்சந்தியில வச்சு கொன்னாங்க அப்படின்ற செய்தியில வரும். அதில பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவனும் செவ்வாய் தோஷமா இருப்பான். குத்துனவனும் செவ்வாய் தோஷமா இருப்பான். பாதிக்கப்பட்டவன் மோசமான திசையில மாட்டியிருப்பான். குத்துனவன் நல்ல செவ்வாய் பலமா இருப்பான். கோவக்காரனா இருப்பான். பயங்கரமா பைக் ஓட்டக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க. பயங்கரமா கார் ஓட்டக்கூடிய ஆளா இருப்பாங்க. பயங்கரமான கோவக்காரங்களா இருப்பாங்க. உடனே வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய உச்சத்தில நான் சொல்றேன். அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க. இதுல சிம்ம லக்னமா இருந்தா குழப்பவாதியா இருப்பாங்க. துலா லக்னமா இருந்தா ஜட்ஜ்மென்ட் பண்ணுவாங்க. பண்ணலாமா? வேண்டாமா? இதனால என்ன ஆகும்? அப்படின்னு யோசிப்பாங்க. விருச்சிக லக்னமான செஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ! முட்டாள் வேலை பண்ணிட்டேன்மா. இதெல்லாம் இவ்வளோ இருக்குது செவ்வாய். இதே கும்பத்துல இருந்தா பிளான் பண்ணி செய்வான். அதே விஷயத்த பிளான் பண்ணுவான். பயங்கரமா பிளான் பண்ணி முச்சந்தில யார் நிக்கிறா? அங்க யார் நிக்கிறா? அப்படியெல்லாம் பார்த்து பண்ணுவான் செவ்வாய். செவ்வாயால் விளைகின்ற துன்பம் அது கேள். அந்த வார்த்தைக்கு அளவே கிடையாது. அதனால சண்டை வரும்போதே நம்ம முடிவு பண்ணணும். 5 நிமிஷத்துல நம்ம சேர்ந்துரணும் அப்படின்னு முடிவு பண்ணி எந்த ஒரு கல்யாணம் பண்ணாலும் அது ஜெயிக்கும்.